ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சுரல் லைஃப் ஸ்டோரி மை சேனல். கதை நல்லா இருக்கும், எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கள், லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லோருக்கும் இன்ஃபர்மேஷன் போகும். ஷேர் பண்ணுங்கள். கதைக்குள்ளே போகலாமா? தேவி பாகம் 1. தேவிக்கு தனியாக சிந்திக்க வேண்டியிருந்தது. என் தோழியை பார்க்கப் போகிறேன் என்று அத்தையிடம் சொன்னாள். அத்தையின் பதிலை எதிர்பாராமலே விரைவாக வெளியே நடந்து விட்டாள். சற்று தேங்கினால் கூட அத்தை தடுத்து விடுவாள் என்பது அவளுக்கு தெரியும். இப்போது கூட தேவிக்காக அவளுடைய தங்கை செல்வி அத்தையிடம் வாங்கி கட்டி கொண்டு இருப்பாள் என்பது செந்தாமரை தேவிக்கு நன்றாக தெரியும். ஆனால் என்ன செய்வது? சுயமான சிந்தனைக்கு அந்த வீட்டில் இடமே கிடையாதே. சிந்திக்காமல் எப்படி செயல்பட முடியும்? செந்தாமரை தேவி வெண் தாமரை செல்வி ஆக நிரம்பவும் பொருத்தம். பார்த்துதான் அப்பாவும் அம்மாவும் பெயர் சூட்டி விட்டார்கள். தன் தோழிக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டுமானால் உரை வாங்க 5 ரூபாய் கூட தேவியிடம் கிடையாது. செல்வியோ அத்தையின் அதட்டலின் 8வதோடு படிப்பை நிறுத்திவிட்டாள். தேவியின் திடமும் துணிவும் அவளுக்கும் இருந்திருந்தால் அவளும் மேலே படுத்திருப்பாள். ஆனால் அவள் வெறும் கோலை முதுகெலும்பை கிடையாது. லேசான புருவ சுழிப்புடன் தேவி மேலும் வேகமாக நடக்கலானாள். வைகையின் வெண்மணல் பரப்பு விரித்து அகன்று பறந்து கிடந்தது. வா மகளே, உனக்கு என்ன வேதனை? என்னிடம் சொல்லி ஆறுதல் பெற்றுக்கொள் என்று ஓடையாக சென்ற ஆறும் மணலும் அழைப்பது போல் தேவிக்கு தோன்றியது. சட்டென விழிகளில் நீர் மல்கியது. சுற்றுப்புறத்தில் ஆட்கள் நடமாட்டம் இல்லாதிருந்தால் அப்படியே குப்புற விழுந்து அழுந்திருப்பாளா? அதுவும் சந்தேகம்தான். தேவியை பொறுத்தவரையில் அழுவது கோழைத்தனம். அதிலும் மற்றவரை பார்க்க அழுவது என்றாலே சே, அவமானம். ஆத்திரத்துடன் தலையை சிலுப்பிக் கொண்டாள். நிமிர்ந்து நேராக நடந்தாள். தன் வழக்கமான இடத்தை அடைந்தாள். வைகரை ஆற்று பாலத்தின் ஒரு புறமாக பாலத்தை தாங்கும் கரையோர தூண் மீது சாய்ந்தபடி அவள் அமர்ந்தாள். மெல்லிய நீண்ட விரல்கள் பட்டு மணலில் கோலமிட்டன. பூமணலின் பூக்கோலம், பாவையின் மனதிலே எண்ணத்தின் கோலம். எண்ணுவதற்கும் அதிகமாக ஒன்றும் இல்லை. சசி அக்கா சொல்வதை ஏற்பதா வேண்டாமா? இரண்டில் ஒன்று முடிவு செய்ய வேண்டும். செல்விக்கும் அவளுக்கும் இந்த பிறவியில் ஒரு விடிவு காலம் வேண்டும் என்றால் சசி அக்கா சொல்வதை ஏற்பதுதான் வழி. ஆனால் குடும்பத்தை விட்டு பிரிந்தாக வேண்டும். பிரிய முடியாதபடி யாரிடமும் பற்றும் பாசமும் உருகி ஓடுவது ஒன்றும் இல்லைதான். ஆனால் செல்வியும் தேவியும் மட்டுமே குடும்பம் என்று ஆகிவிட வேண்டியிருக்கும். ஒரு கவலை கலக்கம் என்றால் காப்பதற்கு பெரியவர்கள் இருக்க மாட்டார்கள். இப்போதும் கலக்கத்தின் தீர்க்க யாருமே கிடையாது. என்றாலும் தனியே இருக்கும் பெண்கள் தானே என்று யாரும் வாலாட்ட முடியாது. அதுவும் தான் எப்படி சொல்வது? அத்தையின் அக்கா மகன் ஒரு தடியன் வந்திருக்கிறானே, அவன் செல்வியை பார்த்து விசில் அடிப்பதும் கொச்சையாக பாடுவதும் எல்லாம் அத்தை கொடுக்கும் இடம். செல்வியும் பயந்து ஓடுகிறாள். அந்த நாய் விரட்டுகிறது. திரும்பி நின்று தரம் முறைத்தால் கூட போதும். அதற்கு கூட துணிவின்றி நடுங்கி கொண்டு கிடக்கிறாள். மக்கு. இந்த கஷ்டத்தில் இருந்து அவளை மீட்க எந்த பெரியவர்கள் இருக்கிறார்கள்? இந்த பெரியவர்களை நம்பி எட்டி பார்க்கும் விழிவு காலத்தை விட்டு விடுவதா? சிந்தனையில் மூழ்கி கிடந்த தேவிக்கு சுற்றுப்புறமே மறைந்திருந்தது. சுளீர் என்று யாரையோ அரைக்கும் ஓசையும், ஐயோ, சத்தியமாய் நான் திருடவில்லையே என்று ஒரு சிறு பெண்ணின் கதறலும் வெகு அருகில் கேட்கவே திடுக்கிட்டு எழுந்தாள். கதறிய குரல் அறிமுகமானது போலவே தோன்றியது. சுற்றுமுற்றும் பார்த்தாள். பாலத்தூணின் மறுபுறம்தான். அங்கே விரைந்து ஓடினாள். அயோக்கிய கழுதை, திருடியதும் இல்லாமல் சத்தியம் வேற என்று சினத்துடன் கையை மீண்டும் ஓங்கினான் அவன். தேவி அவனை கவனிக்காமல் அந்த சிறுமியை பார்த்தாள். அவள் ஊகித்தது போலவே அவள் பூக்கார செந்துருதான். 8 வயது சிறுமி. அடுத்த அறை விழும் முன் தேவி பாய்ந்து சென்று செந்துருவை அவன் பிடியில் இருந்து விடுவித்தாள். உங்கள் பலத்தை எல்லாம் காட்ட இந்த சின்ன குழந்தைதானா அகப்பட்டாள்? சே என்றபடி நிமிர்ந்து அவனை பார்த்தாள் தேவி. பார்த்தவனுக்கு நெஞ்சில் சிறு நடுக்கம் ஓடியது. அனாந்து பார்க்கும் உயரத்துடன் தின் என்ற தசைகளுடன் இரையை இழந்த புலி போல் ஆத்திரத்துடன் நின்று கொண்டு இருந்தான் அவன். அவளை அடித்து விடுவான் போல அவன் உறுத்து விழித்தான். தேவிக்கு மீண்டும் உள்ளூர உடல் சிலித்தது. திருட்டு நாய், விடு அவளே என்று உருமினான் அந்த புதியவன். அவனோடு ஓர் இளமங்கையும் அங்கே நின்றாள்.
செந்தூரி தேவி இறுக கட்டி கொண்டாள். இல்லை அக்கா, அந்த பையை நான் திருடவில்லை என்றாள் நடுக்கத்துடன். தேவி இறுக்கத்துடன் அவளை அணிந்து கொண்டாள். திருடினாள் என்றால் போலீசில் புகார் செய்யுங்கள். அவள் மேல் கை வைக்க உங்களுக்கு எது உரிமை என்று மிடுக்காக அவனிடம் கேட்டாள். கொல்லையிலே கூட்டா என்றான் அவன் ஏளனமாக. இல்லை அக்கா, நான் மெய்யாகவே திருடவில்லை. உற்று பொல்லத்தின் பக்கமாக மணலில் புதைத்து கிடந்தது. வார் மட்டும் தெரிந்தது. எடுத்து பார்த்தேன். அதற்குள் இவர் என்னை பிடித்து அடித்து விட்டார் அக்கா என்று தேம்பினாள் சிறுமி. ஐயையோ தினு அத்தான், நான் தான் அங்கே பையை விளையாட்டாக புதைத்து வைத்தேன். பிறகு மறந்தே போனேன் என்று கத்தினாள் அந்த தினகர் என்பனோடு நின்றிருந்த இளமங்கை பையை பிரித்து பார்த்துவிட்டு. எல்லாமே சிரிக்கிறது அத்தான், பரவாயில்லை, அந்த பெண் எதையும் எடுத்து விடவில்லை. தேவி மிகுந்த வெறுப்புடன் அவனை பார்த்தாள். உங்களுக்கு ஒரு நாட்டமும் இல்லை அல்லவா? பரவாயில்லை தான். ஆனால் இவள் கண்ணை வீங்க பேய் அரைத்திருக்கிறாரே, இந்த வழி வருந்துகிறேன் என்று தாளுக்காக சொல்லிவிட்டு போய்விடுவீர்கள். ஆனால் அந்த ஒரு வார்த்தையில் இந்த வீக்கம் வடிந்து விடுமா, ஒலி மறைந்து விடுமா என்று சினத்துடன் பொறித்தாள். ஊசி பட்டாசு போல வெடிக்கிறாயே என்று வியந்தான் அந்த தினு. உன் தங்கை அல்லவா, உள்ளம் உருகத்தான் செய்யும். ஆனால் இதற்கும் பரிகாரம் இருக்கிறது தெரியுமா என்று பேண்ட் பைனுள் கையை விட்டான். ஒரு பர்ஸ் வந்தது. கத்தையாக இருந்த பெரிய நோட்டுகளை ஒதுக்கி 10 ரூபாய் தாளை எடுத்தான். இந்தா வைத்துக்கொள், ஏதாவது பலகாரம் வாங்கி சாப்பிடு, கோபம் தணிந்து விடும் என்று தேவியின் கையில் இருந்த தாளை திணித்தான். ஏதோ தர்ம தாத்தா மாதிரி அவன் வெகு அலட்சியமாக அவளை தொட்டு ரூபாய் கையில் வைத்ததும் தேவிக்கு ஆவேசம் வந்துவிட்டது. வெறி பிடித்தவள் போல அந்த ரூபாய் நோட்டை சுக்கலாக கிழித்தாள். அந்த துணுக்குகளை அவன் முகத்திலே விட்டெறிந்தாள். சி என்ற ஒற்றை சொல்லுடன் வேகமாக அங்கிருந்து திரும்பி நடந்தாள். இந்தா பெண்ணே என்று அந்த திமிர் பிடித்தவன் அழைத்த குரல் கேட்டது. தேவி திரும்பி பாராமல் ஓட்டமும் நடையுமாக விரைந்தாள். அவன் குரல் கூட கேட்க முடியாத தூரத்துக்கு சென்ற பிறகு நடையை சற்று நிதானப்படுத்தினாள். அவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்க வேண்டும்? சின்ன பெண் என்று பாராமல் செந்துருவை அடித்து விட்டான். செய்தது தப்பு என்று தெரிந்து பின்னும் மன்னித்துக்கொள் என்று ஒரு வார்த்தை இல்லை. தர்மம் செய்கிறானாம். தர்மம். பிச்சைக்காரி என்று நினைத்தானோ? குதித்து கொண்டே சென்ற தேவி சட்டென் என்றாள். அத்தை விட வந்தாயிற்று. அவளுக்கு இருந்த ஆத்திரத்தில் கண்மண் தெரியாமல் நடந்திருக்கிறாள். ஆனால் கால்கள் வழக்கப்படி வீட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டன. இவள் முடிவெடுக்க சென்ற பிரச்சனை அப்படியே மலை போல நின்றது. எல்லா இந்த அகம்பாவியால் வந்த வினை. ஒரு பெருமூச்சுடன் வீட்டினுள் நுழைந்தாள் தேவி. உடனே ஷாக் அடித்தற் போல அசைவற்று நின்றாள். அவள் செவியில் வந்து தாக்கியது செல்வியின் விம்மல் ஒலி. ஏன் குவத்துடன் உள்ளே விரைந்தாள். தேவி நினைத்தது போலவே செல்வி அத்தையின் முன்னே நின்று கோவி கொண்டு இருந்தாள். தன் பொறுத்த உடலை ஒரு நாற்காலியுள் திணித்தபடி ஒரு காலை குத்திக்கிட்டு அமர்ந்திருந்தாள். அத்தை அரசாணி அம்மாள் ஒரு பேச்சை முடித்து அடுத்த பேச்சை தொடங்குவதற்கு மூச்சு வாங்கி கொண்டு இருந்தாள் போலும். அவள் அருகில் தன் கருவறிவால் மீசை தடவியபடி நின்றிருந்தான் அந்த கட்டி தடியன், அத்தையின் அக்காவின் அருமமருத்தன புத்திரன் ரங்கு. வெறுப்புடன் அவனை விரித்துவிட்டு அத்தையையும் அலட்சியம் செய்துவிட்டு தேவி தங்கையை நெருங்கினாள். செல்வியின் தோலை பற்றி திருப்பி, என்னடி, ஏன் அழுகிறாய் என்று அதிகாரத்துடன் வினாவினாள். அக்கா என்று தேவியின் தோளில் முகம் புதைத்து ஓரடியாக விம்மத் தொடங்கினாள் செல்வி. அடி அம்மாடியோ என்று மூக்கில் விரல் வைத்தாள் அத்தை. என்ன மைமலம் செய்கிறாள் அடி அம்மா? உன் தங்கை அனாதை பிள்ளைகள் ஆதரவு இல்லாமல் இருக்கிறதோ என்று என் நெஞ்சை மனம் தாழாமல் பரிதாபப்பட்டு வளர்த்தேன். இப்போது வளர்த்த கடன் மார்பில் பாய்கிறது. என் இரக்கமான குணத்துக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணுமடி அம்மா, வேணும் என்று நெஞ்சில் பட் என்று அடித்து கொண்டாள் அந்த அம்மா. ஐயோயோ நெஞ்சில் அடிச்சுக்காதே சின்னம்மா, உன் மார்வழி திரும்பி விடப் போகிறது. அப்புறம் நான் என்ன செய்வேன் என்று உருகினான் ரங்கன். தேவி அவர்களை திரும்பவும் பார்க்கவில்லை. தங்கையை தன்னிடமிருந்து பிரித்து நிறுத்தினாள். தான் நடந்தது என்று சொல்லிவிட்டு அழுடி என்றாள் பொறுமை இழந்து. மீண்டும் தன் தோலை செல்வி நாடுவதையும் புயலில் சிக்கிய நாணல் போல அவளுடைய தளிர் மேனி. கதை முடிந்தது.
கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே கதை திரும்பவும் தொடரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு கதையில் சந்திக்கலாம். தேங்க்யூ.